என்னோட பேரு ஸ்வேதா. எங்களோட ஊர் பேரு ராமாபுரம். இந்த அழகிய ஊர்ல நானும் என் அக்கா ரம்யாவும் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்தோம். அக்கான்னா எனக்கு ரொம்ப உயிரு. அக்காவுக்கும் நான்னா அப்படித்தான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவங்க வீடு ரொம்ப வசதியான வீடு இல்ல. அவரு விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தாரு. அதுல நஷ்டம் வந்ததுனால அவங்க முன்னேற முடியாம ரொம்பவே ஏழையாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா நான் சுரேஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுரேஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதுனால எங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க கொஞ்சம் வசதியா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்படி நார்மலா போயிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி நடந்துச்சு. இன்னைக்கு எனக்கு மைண்டே சரியில்லை. என்னாச்சு ஸ்வேதா? நம்ம வேணா ஈவினிங் ஏதாவது பார்ட்டிக்கு போலாமா? சொல்லு. இல்ல சுரேஷ், எனக்கு எதுக்குமே மூடு இல்ல போ. நேத்து வழியில அக்காவை பார்த்தேன். பாவம் அக்கா பழைய சேலையை கட்டிக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கா. அத பார்த்ததும் எனக்கு மனசே கேட்கல. நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் அக்கா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சுரேஷ். அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, நான் எத்தனை தடவை சொன்னேன் ரமேஷ்க்கு ஏதாவது தொழில் தொடங்கி கொடுக்கறேன்னு. ஆனா அவருக்கு சுயமரியாதை தடையா இருக்கு. நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னா கூட அவங்க அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றப்போ நம்மனால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு? சுரேஷ், எனக்கு நீங்க சொல்றது புரியுது. பண உதவியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா அக்காவை ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கூட 2 நாள் இருக்க வச்சுக்கலாமா? இங்க இருந்தா அவ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. நாளைக்கு நம்ம வீட்டுல சின்ன ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு அக்காவை வர சொல்லலாமா? கண்டிப்பா வர சொல்லு ஸ்வேதா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? வந்தா சந்தோஷம் தான் எனக்கும். சரியா? அதுக்கப்புறம் நான் உடனே போய் அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டேன். மாமாக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுனால அவர் வரல. அக்காவை மட்டும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். அக்கா ரொம்ப சந்தோஷமா வந்தா. ஆனா அக்கா பழைய சேலை தான் கட்டிட்டு வந்தா. வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாரும் பட்டு சேலைகள் நகைன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அக்கா மட்டும் பாக்குறதுக்கே ரொம்ப ஏழ்மையா பாவமா இருந்தா. அவகிட்ட யாரும் பேசல. அவ ஒரு மூலையில ஓரமா உட்கார்ந்திருந்தா. அப்ப அங்கிருந்த உறவினர்கள் எல்லாம் இப்படி அவளை பார்த்து பேசிக்கிட்டாங்க. என்னம்மா சுலோச்சனா, எப்படி இருக்கிற? சுரேஷ் வீட்ல நிகழ்ச்சினா ரொம்ப கிராண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த சோஃபால உட்கார்ந்திருக்கிறது யாரு? வீட்டு வேலைக்காரியா? இல்ல இல்ல லலிதாம்மா, அவங்க ஸ்வேதாவோட அக்கா ரம்யாவாம். அட கடவுளே, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசமா? தங்கச்சி மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. அக்கா ஏன் அப்படி நல்ல சேலைய கூட கட்டிட்டு வராம வந்திருக்கா? அவ சேலைய பாரு. நம்ம வீட்டு வேலைக்காரிங்க கூட இதை விட நல்ல சேலை கட்டிக்குவாங்க. எப்படி வந்திருக்கா பாரு. இப்படியா ஒரு இடத்துக்கு வருவாங்க? பாக்க சகிக்கல. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த சுரேஷும் ஸ்வேதாவும் இப்படிப்பட்டவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ அவங்களே குறைச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் கடனை வாங்கினாலும் நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும்ல. இவ்வளவு ஏழ்மையா வந்தா பக்கத்துல உட்கார்றதுக்கே அருவருப்பா இருக்குது. இவங்க இப்படி பேசினத என்னோட அக்கா ரம்யா கேட்டுக்கிட்டே தான் இருந்தா. அவ கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டே இருந்தா. நான் அப்ப கோபமா அவங்கள இப்படி சொன்னேன். அத்த, மனுஷங்களோட மதிப்புங்கிறது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இல்ல, அவங்களோட குணத்துலதான் இருக்கு. என் அக்கா அண்ணா எனக்கு உயிர் மாதிரி. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடட, அக்கா அவ சொல்லவும் தங்கச்சிக்கு கோபம் வந்துருச்சா? ஆனா ஓ நல்லதுக்கு தானே நம்ம சொன்னோம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தான் அவமானம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னா. நான் கிளம்புறேன் ஸ்வேதா. என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? அக்கா ஏக்கா அப்படி எல்லாம் பேசுற? இன்னும் சாப்பிட கூட இல்ல. இவங்க பேச்செல்லாம் பொருட்படுத்தாதுக்கா பிளீஸ். வேணா ஸ்வேதா, பசிய விட சுயமரியாதை தான் பெருசு. சுயமரியாதை போனா உயிர் போனது மாதிரிதான். இங்க நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் உனக்கும் உன்னோட கணவருக்கும் தான் அவ்வளவு அவமானம். என் ஏழ்மை உன் சந்தோஷத்துக்கு எந்த விதத்திலயும் கஷ்டமாயிடக்கூடாது. நான் கிளம்புறேன் ஸ்வேதா. இத கேட்டு என் கணவர், அனி, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீ யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்கிறதுக்காக நீங்க உடனே கிளம்புறேன்னு சொல்றது நியாயமா இருக்கா? இல்ல சுரேஷ், வேண்டாம், நான் கிளம்புறேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த உலகம் மனுஷன மனுஷனா பாக்குறது இல்ல. அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தான் பாக்குறாங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேன் சுரேஷ். இப்படி எல்லாம் அக்கா பேசிட்டு கண்ணீரோட எங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு அக்கா கண்ணுல பார்த்த வேதனையும் கண்ணீரும் என்னால மறக்கவே முடியாது. அக்கா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா. ஸ்வேதா, மறுபடியும் நான் அந்த வீட்டு வாசல மிதிக்கணும்னா நானும் 4 பேர்கிட்ட தலை உயர்ந்து நடக்கிற மாதிரி நிலைக்கு வரணும். அது வரைக்கும் என்ன தயவு செஞ்சு கூப்பிடாது ஸ்வேதா. நான் கண்டிப்பா வரமாட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அக்கா கிட்ட பெரிய மாற்றம் வந்துச்சு. எப்படியாவது தன் சொந்த கால்ல நிக்கணும், பணக்காரி ஆகணும்னு உறுதியா முடிவு செஞ்சா. அதனால தான் சேமிச்சு வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை அண்ணனை சம்மதிக்க வச்சு ஒரு பசுவை வாங்கினா. அந்த பசுவை அக்கா வீட்டு முன்னாடி கட்டியிருந்தா. அப்ப ஒரு நாள் நான் அக்காவை பார்க்க போனேன்.
அக்கா, இங்க நிக்கிறது யாரோட பஸ்ஸுக்கா? புதுசா இருக்கு. ஆமா ஸ்வேதா, இந்த பஸ்ஸோட பேரு லட்சுமி. நான் கூலி வேலைக்கு போனா அன்னன்னைக்கு குடும்பத்தை சமாளிக்கலாம். ஆனா எங்களோட வாழ்க்கை மாறாது. அதனாலதான் நான் இந்த பஸ் லட்சுமிய வாங்கினேன். இதோட பாலை வித்து தொழில் பண்ணலான்னு இருக்கேன். என்னக்கா சொல்ற? ஒரு பஸ்ஸை வச்சு தொழில் தொடங்க போறியா? அப்படி எவ்வளவு லாபம் வரும் இதுல? இப்படி ஒரு சின்ன தொடக்கத்துல தானே ஸ்வேதா எல்லா தொழிலும் ஆரம்பிக்குது. நான் காலையில எழுந்து பால் கறந்து வீடு வீடா போய் விப்பேன். இது சுத்தமான பால்னு தெரிஞ்சா மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க ஸ்வேதா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா சொன்னது போலவே பால் விற்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஊருக்குள்ள இருக்க சிலர் இப்படி பேசிக்கிறாங்க. அடட, அங்க பாரு, ரமேஷ் மனைவி ரம்யா தானே? நேத்து வரைக்கும் கூலி வேலை செஞ்சவ இப்ப பால் விக்கிறா போல இருக்கு. மாடு சொந்தமா வாங்கிட்டா போல. ஆமா ஆமா, தங்கச்சி எங்க கார்ல போயிட்டு இருக்கா. அக்கா காரி தெரு தெருவா பால் வித்துட்டு இருக்கா. வெக்கமா இல்ல? அத்த, திருட்டு செஞ்சாதான் வெக்கப்படணும், ஏமாத்தினாதான் வெக்கப்படணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? நான் பால் கொண்டு போற கேன் ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா உங்க வார்த்தைகளை விட பாரமா இல்ல. நீங்க என்னதான் என்ன பத்தி கேவலமா அசிங்கமா பேசினாலும் என்னோட உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, நீ சூப்பரா சொன்ன. நீ எதுக்குமே பயப்படாதக்கா, உன் பின்னால நான் இருக்கேன். அக்காவோட நம்பிக்கைய பார்த்து ஊரெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா விக்கிற பால் தூய்மையா இருந்ததுனால ஊர்ல எல்லாருமே அக்கா கிட்ட தான் பால் வாங்க ஆரம்பிச்சாங்க. அக்கா வந்த லாபத்தை 1 ரூபாய் கூட வீணாக்காம சேமிச்சா. 6 மாசத்திலேயே இன்னும் 2 பசுக்களை வாங்கினா. அக்காவோட கொள்ளையில இப்ப 3 பசுக்கள் இருந்தது. அக்கா பால் கணக்கு எழுதிட்டு இருந்தா. அக்காவோட எல்லா வேலைக்கும் ரமேஷ் மாமா உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அக்காவும் மாமாவும் இப்படி பேசிக்கிறாங்க. ரம்யா, நீ நினைச்சத சாதிச்சுட்ட. இப்ப பால் தொழில்ல நல்ல லாபம் வருது நமக்கு. கடன்லாம் நம்ம கட்டி முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. ஆனா இது போதாதுங்க. பால் விக்கிறதுனால நம்ம வயிறு வேணா நிரம்பலாம். ஆனா என்னோட லட்சியம் வேற. 10 பேருக்கு வேலை கொடுக்கற நிலைக்கு போகணும். அன்னைக்கு என் தங்கச்சி வீட்ல எனக்கு நடந்த அவமானத்தை நான் மறக்கணும்னா நம்ம இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க. அக்கா, நீ சொல்ல வரது எனக்கு புரியுது. அடுத்து எனக்கு செய்ய போற? ஸ்வேதா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எனக்கு தையல் வேலை நல்லா தெரியும்ல. இப்ப சிட்டில எல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. நம்ம ஊர்லயும் நிறைய பெண்கள் வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு சின்ன கார்மெண்ட் யூனிட் மாதிரி தொடங்கலான்னு நினைக்கிறேன். அக்கா, சூப்பர் ஐடியாக்கா. உன்கிட்ட இருக்க பணத்துல இப்ப நீ தையல் மிஷின் வாங்கிடு. நான் இந்த தொழிலுக்கான மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சுரேஷுக்கு சிட்டில நிறைய பேரை தெரியும். அவங்க மூலமா ஸ்கூல் காலேஜ்ல யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். சரியா? உண்மையாவா சொல்ற ஸ்வேதா? ஆமாக்கா, நீ உன் ஒர்க்ல குவாலிட்டி மட்டும் கொடு. ஆர்டர்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். சரியாக்கா? அதுக்கப்புறம் அக்கா பால் தொழில வந்த லாபத்துல 10 தையல் மிஷின்கள் வாங்கினா. ஊர்ல இருந்த ஏழை பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேலையும் கத்து கொடுத்தா. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து தானும் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டா. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. ஆனாலும் அக்கா தைக்கிற உடைகளோட குவாலிட்டியும் ஃபிட்டிங்கும் பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் லாபம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அக்காவோட உடை, கழுத்துல சின்ன செயின், முகத்துல தன்னம்பிக்கைன்னு அக்காவும் ரொம்ப அழகா மாறி இருந்தா. அக்கா தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தா. அப்படி ஒரு நாள், லட்சுமி அம்மா, அந்த காலரை சரியா தைக்கணும். குழந்தைங்க போடும்போது அவங்களுக்கு குத்தக்கூடாது. சரியா? சீதாமா, அந்த பட்டன்களை இறுக்கமா போடு. நம்ம குடுக்கற குவாலிட்டி தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? அம்மா, எங்களுக்கு நீங்க தெய்வம் மாதிரி கிடைச்சிங்க. உங்களாலதான் எங்க வீட்டுல இப்ப விலைக்கு எரியுது. இந்த நன்றி கடனை நாங்க எப்படி தீர்க்க போறோம்னு எங்களுக்கு தெரியலமா. என்னம்மா நீங்க நன்றி கடன் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்தே வளருவோம். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அக்காவோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. சிட்டில இருக்க 2 பெரிய கார்ப்பரேட் ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்தது. அது லட்சக்கணக்கான ரூபாய்க்கான டீல். அந்த டீலால அக்காவோட நிலைமை ரொம்பவே மாறிடுச்சு. அக்கா இப்ப வெறும் பால் விக்கிற ரம்யா இல்ல, ரம்யா கார்மெண்ட்ஸோட ஓனர். அப்படியே காலம் வேகமா ஓடிச்சு. இப்ப ராமாபுரத்துல ரம்யான்னா தெரியாதவங்களே இல்ல. அக்கா இப்போ அவ மட்டும் பணக்காரி ஆகல, 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க குடும்பமும் வளர்றதுக்கு உதவி இருக்கா. அப்புறம் அந்த ஊர்ல புதுசா கட்டின ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அக்காவை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டிருந்தாங்க. ஒரு காலத்துல அக்காவை அவமானப்படுத்தின லலிதா அம்மாவும் சுலோச்சனாவும் அங்க ஆச்சரியமா அக்காவை பார்த்தாங்க. சுலோச்சனா, அது நம்ம ரம்யா தானே? பாரு எவ்வளவு கம்பீரமா நிக்கிறா. ஒரு காலத்துல பால் வித்தவ இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வர்ற அளவுக்கு ஆகிட்டாளா? ஆமா லலிதா, நம்ம தவறு செஞ்சிட்டோம். அன்னைக்கு அவளோட நிலைய பார்த்து இழிவா பேசணும். இப்ப அவ நிலைமைய பார்த்தா நம்ம பக்கத்திலே நிக்க முடியாது போல. அதுக்கப்புறம் மேடையில ரம்யா பேச ஆரம்பிக்கிறா. இங்க இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இவ்வளவு மரியாதையா இங்க அழைச்சதுக்கு நன்றி. ஒரு காலத்துல இதே ஊர்ல நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ பார்த்து என்ன அவமானப்படுத்தினாங்க. அந்த நாள்ல நான் அழுதுகிட்ட உட்காரல.
அந்த அவமானத்தை தான் என்னோட முதலீடா மாத்திக்கிட்டேன். ஸ்வேதா என் தங்கச்சி, அவ எனக்கு துணையா நிக்கலைனா நான் இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன். அக்கா பசுவை வாங்கு வளரு தப்பே இல்லைன்னு சொன்னா. அக்கா மிஷின்களை வாங்கு தப்பு இல்லைன்னு சொன்னா. எந்த வேலையும் சின்னது இல்லைன்னு எனக்கு கத்து கொடுத்தா. இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அதை விட அதிகமா தன்னம்பிக்கை இருக்கு. ஒரு பொண்ணு முடிவு செஞ்சுட்டா சமையலறையில கரண்டிய மட்டும் இல்ல, தொழில்ல சக்கரத்தையே சொல்லிச்சுவான்னு நான் நிரூபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை நிறைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா தன்னம்பிக்கையா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பெண்களால கண்டிப்பா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அக்கா இப்படி பேசணும்னு அங்கிருந்த எல்லாரும் கைதட்டுறாங்க. அக்கா கண்ணுல ஆனந்த கண்ணீர். சுரேஷ் பெருமையா பாக்குறாரு. ரமேஷும் அக்காவை ரொம்ப பெருமையா பார்த்தாரு. எனக்கு என் அக்காவை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா கிட்ட நான் அப்படி சொன்னேன், அக்கா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. அன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த அவமானத்துக்கு இன்னைக்கு நீ எல்லாருக்கும் பதில சொல்லிட்ட. உன்னோட நம்பிக்கைக்கும் கடுமையான உழைப்புக்கும் வெற்றி கிடைச்சிருச்சுக்கா. இப்ப நீ உண்மையாவே பெரிய பணக்காரிக்கா. ஸ்வேதா, இன்னைக்கு நான் பணக்காரியா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட நம்பிக்கை மட்டும் சொல்லிட முடியாது. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி, ரமேஷ போல ஒரு கணவரும் துணை இருந்ததாலதான் நான் இன்னைக்கு பணக்காரி ஆயிருக்கேன். சொத்து பணம் எல்லாம் போகலாம் வரலாம், ஆனா உறவுகளுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஸ்வேதா. அதுல நான் லக்கி. சரிக்கா, லலிதா அம்மா இப்ப என்ன சொல்றாங்க? அவங்களா ஸ்வேதா, ரம்யா மேடம் எங்க பொண்ணுக்கு உங்க ஃபேக்டரியில வேலை தருவீங்களான்னு கேட்டாங்க. ஹனி, அன்னைக்கு உங்க சேலை வச்சு உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் உங்ககிட்ட Dress வாங்கி போடுறாங்க. காலம் எப்படி எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. நீ சரி, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நான் என் கையாலே உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். இப்ப நான் எந்த சேலை கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல தானே? அக்கா, நீ இதுக்கப்புறம் கோணி சாக்க போட்டுட்டு வந்தா கூட அது பெரிய ஃபேஷன் ஆயிடும்க்கா. இப்படி என் அக்காவோட கதை சுபமா முடிஞ்சிருச்சு. ஏழ்மைங்கிறது ஒரு நிலை மட்டும்தான், அது நிரந்தரம் இல்லைன்னு என் அக்கா நிரூபிச்சுட்டா. கஷ்டப்படுற மனோபாவம் இருந்தாலும் பசு பால்ல தொடங்கின பயணம் வானலாவிய உயரத்துக்கு செல்லுங்கிறத காட்டிட்டா. இதுக்கப்புறம் ராமாபுரத்துல யார கேட்டாலும் சொல்லுவாங்க, ரம்யானா பணக்காரி மட்டும் இல்ல, தைரியசாலி, கடின உழைப்பாளி, பெண்களுக்கு பெரிய உதாரணம்னு. ராமாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சோமு, ரமாதேவின்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. மூத்தவ பேரு ஸ்வப்னா, சின்னவ ஸ்னேகா. சோமு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வர்றாரு. பெரிய பொண்ணு ஸ்வப்னா வீட்டு வேலைகளை பாத்துப்பா. சின்ன மக ஸ்னேகா ரொம்ப நல்லா படிப்பா. ஒரு நாள் சோமு பட்டணம் போகும்போது அங்கே நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதே ஆக்சிடென்ட்ல ரமாதேவியும் கடுமையா பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. ஸ்வப்னா, நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே. உன் அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. இனி இந்த வீட்டை உன் தங்கச்சியை யாரு பாத்துப்பாங்க? அம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை பாத்துக்கிறேன். ஸ்னேகாவோட படிப்பை மட்டும் நம்ம நிறுத்திடக்கூடாது, அவ தொடர்ந்து படிக்கணும். ஆனா ஸ்வப்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண் துணை வேணுமே. நம்ம உறவுக்கார பையன் வீரேஷ் இருக்கான்ல, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். அவன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்தா நம்ம வீட்டுக்கும் ஒரு ஆண் துணை இருக்கும், நம்மளையும் பாத்துப்பான். ஸ்வப்னா யோசிச்சதுக்கு அப்புறம், சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பண்ணா, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு அம்மாவோட ஆசைக்காகவும் வீட்டு பொறுப்புக்காகவும் வீரேஷ கல்யாணம் பண்ணிக்கிறா. ஸ்னேகாவை சிட்டில இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சு டிகிரி படிக்க அனுப்புறா. கல்யாணமான புதுசுல வீரேஷும் ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உண்மையான குணம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சோமு சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் நிலத்துல வர வருமானத்தையும் குடிக்கவே செலவழிச்சிடறான். வீட்டு பொறுப்பையும் பெருசா அவன் கண்டுக்கிறதே இல்ல. ஸ்வப்னா அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள்ல வீட்டு வேலை செஞ்சும் துணி துவைச்சும் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கா. அந்த பணத்தையும் அவன் வந்து பறிச்சுக்குவான். ஒரு நாள் ராத்திரி நேரம் வீரேஷ் குடிச்சிட்டு வீட்டுக்கு தள்ளாடிக்கிட்டே வர்றான். ஸ்வப்னா, ஸ்வப்னா, என்னடி அப்படியே நின்னுட்டே இருக்க? புருஷன் கூப்பிடுற காதுல விழலையா? எனக்கு குடிக்க பணம் வேணும், போய் எடுத்துட்டு வா போ. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இப்படி எதுக்காக டெய்லி குடிச்சிட்டு வரீங்க? ஹேய், அதெல்லாம் நீ எதுக்குடி கேக்குற? அதெல்லாம் கேட்க கூடாது. இப்ப பணம் தரியா, நானே போய் எடுத்துக்கவா சொல்லு. அப்படி சொல்லிட்டு வீரேஷ் ஸ்வப்னா மறைச்சு வச்சிருக்க பணத்தை போய் எடுக்கிறான். ஏனுங்க, வேணாம், இந்த பணத்தை மட்டும் எடுக்காதீங்க. இந்த பணம் ஸ்னேகா ஹாஸ்டல் ஃபீஸுக்காக மறைச்சு வச்சிருக்க. நாளைக்கு அவளுக்கு அனுப்பணும், பிளீஸுங்க. ஏய், புருஷன் குடிக்க காசு இல்லாம இருக்க, நீ அவளுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்புறங்கிற? அவளா படிச்சு என்ன பண்ண போறா? அவளை சீக்கிரம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பணத்தை நான் எடுத்துட்டு போறேன். அப்படி சொல்லிட்டு அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இத பார்த்த சொப்னா மூலையில உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. ரமாதேவியும் படுக்கையில இருந்து இத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்டல் வார்டன் ஃபீஸ் கட்டலைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொன்னதா ஸ்னேகா போன் பண்ணி அந்த விஷயத்த சொல்றா.
ஸ்வப்னா அதுக்கு நீ வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்றா. ஆனா ஸ்வப்னா கிட்ட கையில ஒரு பைசா கூட இல்ல. அதனால ஸ்வப்னா தன்னோட தாலிய அடகு வைக்கலான்னு முடிவு பண்றா. அடுத்த நாள் ஸ்னேகா வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்த ஸ்னேகா ஸ்வப்னா முகத்துல இருக்கிற காயத்தை பாக்குறா. வீரேஷும் வீட்டுல இல்ல. அம்மா படுக்கையில அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஸ்னேகாவுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு புரியுது. அதனால அவ இப்படி கேக்குறா, அக்கா என்னாச்சு? உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு. மாமா ஏதோ அடிச்சாரா உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா, நான் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், அதுதான் அடிபட்டிருக்கு. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். உனக்கு ஃபீஸ்க்கு நான் சாயங்காலம் பணம் தரேன். அக்கா பொய் சொல்லாத. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. உன் கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க என்கிட்ட. மாமா பணத்தை எல்லாம் குடிச்சு செலவழிச்சிட்டாரா? அவன் இவள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். நேத்து ராத்திரி உனக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தை பறிச்சுட்டு போயிட்டான். இப்போ உனக்காக இவ தாலி அடகு வைக்க ரெடி ஆயிட்டா. ரொம்ப கஷ்டப்படுறா உன் அக்கா. எல்லாம் உன் படிப்புக்காகத்தாமா. அக்கா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என் படிப்புக்காக உன் தாலியை விக்கணுமா? ஏங்க அந்த மாதிரி பண்ற? எனக்கு அப்படிப்பட்ட படிப்பே வேண்டாம். ஸ்னேகா, இந்த மாதிரிலாம் பேசாத. நீ படிக்கணும், நீ பெரிய ஆளா வரணும். அப்பதான் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரும். நம்ம அப்பா நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு கனவு கண்டாரு. நீ படிப்பை எந்த காரணத்துக்காகவும் நிறுத்தக்கூடாது. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரிக்கா, நான் படிப்பை நிறுத்தல. ஆனா நான் ஹாஸ்டல் போல, வீட்ல இருந்து காலேஜுக்கு போறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் மிச்சமாகும் இல்லையா? அந்த பணத்துல நம்ம வீட்டை நடத்தலாம்ல. நான் சொல்றது சரியாக்கா? ஸ்னேகா, காலேஜ் சிட்டில இருக்கு. இங்க இருந்து டெய்லி போகணும்னாலும் பஸ்ஸுக்கு காசு வேணும். அக்கா, அத பத்தி நீ கவலைப்படாத. அதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அக்கா. ஸ்னேகா அடுத்த நாள்ல இருந்து வீட்டுல இருந்தே காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆனா பஸ் செலவுக்கு, காலேஜ் ஃபீஸுக்கு கூட பணம் இல்ல. அக்கா கிட்ட கேட்டா மாமா சண்டை போடுவார்னு பயம். அதனால அவ காலேஜ் போற சிட்டில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை கேக்குறா. வேலையும் கிடைக்குது. காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுறது, டேபிள் துடைக்கிறது, இதுதான் அவளோட வேலை. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அவளோட மேனேஜர் இப்படி சொல்றாரு, ஏமா சீக்கிரம் பாத்திரம் கழுவு, கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. இதுக்கப்புறம் டேபிள் வேற துடைக்கணும், சீக்கிரம் பண்ணுமா. சரிங்க சார், பண்ணிடுறேன். எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு காலேஜுக்கு ஸ்னேகா ஓடுறா. ஆனாலும் லேட் ஆயிடுது. முதல் கிளாஸ் எடுக்கிற சாந்தி மேடம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஸ்னேகா லேட் ஆயிடுச்சுங்கிற பயத்தோட கிளாஸ மிஸ் பண்ணிடுவோமோன்னு மூச்சரிக்க ஓடி வந்து சேர்றா. மே கம் இன் மேடம்? மறுபடியும் லேட். உனக்கு கிளாஸுக்கு வரணும்னு அக்கறை இருக்கா இல்லையா? டெய்லி லேட்டா வந்துட்டு இருக்க. சாரி மேம், பஸ் லேட் ஆயிருச்சு. டெய்லி உனக்கு இந்த மாதிரி பஸ் லேட் ஆகுதா? நீ தான் லேட்டா வர்றன்னு நினைக்கிறேன். இப்படி லேட்டா வரவங்களுக்கு என் கிளாஸ்ல உட்கார்றதுக்கு அனுமதி இல்ல. நீ வெளியில போ, கெட் அவுட். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மேம். முடியவே முடியாது. பங்க்சுவாலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். வெளியே போ. இப்படி சொன்னதும் ஸ்னேகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கிளாஸுக்கு வெளியே போய் நிக்கிறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப சாந்தி மேடம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டைம் பாஸ்க்கு தான் படிக்க வர்றாங்க, இவங்களுக்கு படிப்போட அருமையை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அவளுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு நாட்கள். அப்போ ஒரு நாள் சாந்தி மேடம் ஸ்னேகா வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. ஸ்னேகா அங்க இருக்க டேபிள்களை தொடச்சிட்டு இருக்கா. கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்ட எச்சில் பிளேட்டை எடுத்துட்டு இருக்கா. சாந்தி மேடம் ஸ்னேகாவை பார்த்து ஷாக் ஆறாங்க. ஸ்னேகா இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கத சாந்தி மேடம் பாத்துடுறாங்க. ஸ்னேகா நீதானான்னு சொல்லி ஆச்சரியமா அவளை பாத்துட்டு இருக்கும் போதே இவ பயத்துல கையில வச்சிருந்த ஜக்க கீழே போட்டுடுறா. அப்ப அவள மேனேஜர் திட்டுறாரு. ஏமா ஸ்னேகா, என்னத்த கீழே போட்ட? ஒழுங்கா கவனமா வேலை செய்ய மாட்டியா நீ? சார் கொஞ்சம் இருங்க, அவ என்னோட ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் சாந்தி மேடம் ஸ்னேகாவை பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஸ்னேகா அவங்கள பாத்துட்டு கண்ணுல கண்ணீரோட தலை குனிச்சு நின்னுட்டு இருக்கா. ஸ்னேகா இங்க வா. என்னம்மா இது? நீ இங்கேயா வேலை செய்யற? டெய்லியும் அதனாலதான் காலேஜுக்கு லேட்டா வரியா? சொல்லுமா. ஆமா மேடம், என் அக்கா ஹஸ்பண்ட் குடிகாரரு. அக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பறிச்சுக்குவாரு. அம்மா படுத்த படுக்கையில இருக்காங்க. என் படிப்புக்காக அக்கா தாலிய விற்க ரெடியானா. அதனால அக்காவுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தான் என் ஃபீஸ்க்காக இந்த வேலையை நான் செய்யறேன் மேடம். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மேடம். காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு சிரிப்பாங்க. ப்ளீஸ் மேடம். ஸ்னேகா சொன்னதை கேட்ட சாந்தி மேடம்க்கு அவளோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளை பத்தி உண்மை தெரியாம அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்க கண்ணுல கண்ணீர் வருது. அப்ப இப்படி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடு ஸ்னேகா, நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். உன் கஷ்டம், உன் பொறுப்பெல்லாம் தெரியாம உன்னை கிளாஸ் வெளியே நிக்க வச்சுட்ட. நீ ரொம்ப கிரேட்டுமா. இந்த வயசுல குடும்பத்துக்காக, உன் படிப்புக்காக இவ்ளோ கஷ்டப்படுற. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல மேம். இனிமே நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத. உன் காலேஜ் ஃபீஸ், பஸ் செலவு எல்லாத்துக்கும் நான் பணம் தர்றேன்.
உனக்கு தேவையான புத்தகங்களையும் நானே வாங்கி தரேன். நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, சரியா? மேம், உங்களுக்கு எதுக்கு மேம் தேவையில்லாத சிரமம்? ஒரு சிரமம் இல்ல. ஒரு டீச்சரா என்னோட கடமை இது. எனக்கு கைமாறா நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து காட்டணும், சரியா? சாந்தி மேடம் சொன்னதுனால அவங்களோட உதவியால ஹோட்டல் வேலையை விட்டுட்டா. முழு நேரமும் ஸ்னேகா படிப்புக்கே ஒதுக்குறா. சாந்தி மேடம் ஸ்னேகாவுக்கு தனியா டியூஷனும் எடுக்கிறாங்க. 2 வருஷம் முடியுது. ஃபைனல் இயர்ல ஸ்னேகா தான் காலேஜ் டாப்பரா நிக்கிறா. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லயும் பெரிய கம்பெனில ஸ்னேகாவுக்கு நல்ல வேலை கிடைக்குது. ஸ்னேகா ஆஃபர் லெட்டர் எடுத்துக்கிட்டு முதல்ல சாந்தி மேடம பார்க்கதான் போறா. மேடம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்னேகா இப்படி சொல்றா. மேம், எனக்கு கேம்பஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 50,000 சம்பளம் மேம். எல்லாமே உங்கனாலதான் மேம். நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணலனா என் படிப்பு எப்பவோ நின்னு போயிருக்கும். நான் உதவி பண்ணாலும் நீ படிக்கணும்னு நினைச்ச உன்னோட உறுதிதான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. போய் உன் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் இந்த நல்ல செய்திய சொல்லு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் முதல் மாச சம்பளத்தோட ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறா ஸ்னேகா. அக்கா, இதோ என்னோட முதல் மாச சம்பளம். அம்மா, எனக்கு பெரிய வேலை கிடைச்சிச்சுமா. இனி நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இங்க பாருங்க. ஸ்னேகா, இத கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் ஸ்னேகா, அந்த பணத்தை எனக்கு கொடு. எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும். கொடு பணத்தை. நில்லுங்க மாமா. இனிமே இந்த வீட்டு மேல, இந்த பணத்து மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இத்தனை நாள் என் அக்காவை அடிச்சு கொடுமைப்படுத்துனீங்க, அம்மாவை அழ வச்சுங்க. இனிமே அது நடக்காது, சரியா? ஏய், என்னடி என்னவே நீ எதிர்த்து பேசுறியா? ஆமா, உங்களை பார்த்து பயப்பட்ட பழைய ஸ்னேகா இல்ல. இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், குடும்ப வன்முறை கேஸ்ல. தெரியுமா? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, குடிய விட்டுட்டு நல்லவனா திருந்தி உழைச்சு வாழ பாருங்க. இல்லனா ஜெயில போய் களி திங்கிறதுனா அது உங்க தலையெழுத்த என்னால மாத்த முடியாது. எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸ்னேகா இப்படி தைரியமா இவனை எதிர்த்து பேசினதை பார்த்து வீரேஷ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் தன்னை பார்த்து இவங்க யாரும் பயப்பட போறது இல்ல அப்படிங்கறது அவனுக்கு புரியுது. பயம் வீரேஷ் மனச மாத்துது. வேண்டாம் ஸ்னேகா, இதுக்கப்புறம் நான் திருந்திடுறேன். கூடிய விட்டுறேன். என்ன ஜெயிலுக்குலாம் தயவு செஞ்சு அனுப்பிடாத. அதுக்கப்புறம் ஸ்னேகா அவங்க அம்மாவுக்கும் சிட்டில இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறா. அவங்களோட உடல்நிலையும் வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு முன்னேற்றம் அடையுது. வீரேஷும் குடியெல்லாம் விட்டுட்டு மனம் திருந்தி விவசாய வேலைகளை பாக்குறான். இதுக்கப்புறம் தான் சொப்னா முகத்துல சந்தோஷமே வருது. இப்படி ஓரளவுக்கு குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஸ்னேகா சாந்தி மேடம்க்கு கால் பண்றா. அம்மாவுக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு மேம். அக்காவும் சந்தோஷமா இருக்காங்க. மாமாவும் மாறிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸ்னேகா, நீ சொல்றத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு மாணவி ஜெயிச்சா அந்த ஆசிரியையும் ஜெயிச்ச மாதிரிதான். நீ பாடங்களை மட்டும் கத்துக்கலமா, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும்னு கத்துக்கிட்ட. ஒரு ஆசிரியை மாணவிய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணா அவங்க வாழ்க்கை எப்படி மாறும், ஒரு மாணவி பொறுப்பா இருந்தா அவ குடும்பத்தோட நிலை எப்படி மாறும்னு ஸ்னேகாவோட கதை நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை தடை கற்களா நினைக்காம முயற்சி பண்ணி அதை வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்தணும்.